ஒண்ணுமே தெரியுது இல்ல. உனக்கு தான் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு தடவை சொல்றேன். என்ன எவ்வளவு என்ன நீ சொல்லி நான் கேட்டு நான் சொல்றேன். எப்ப கல்யாணம் பண்ண அப்பத்துல எல்லாம் நீதான் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் நீ சொல்றதே கேட்டு என்ன நீ சொல்றதே நான் கேட்க. அப்பா என்ன சண்டை போடுறோன்னு பாக்குறீங்களா? எடுத்த உடனே நாங்க சண்டை போட்டது உங்களுக்கு சுவாரஸ்யமா போயிடுச்சு இல்ல? அது மாதிரி எல்லாருக்கும் சுவாரஸ்யமா இருக்கிற ஒரு காரியம் மற்ற குடும்பத்துல என்ன நடக்குது உண்மையா சொல்லவா? நாங்க போற இடத்துல எல்லாம் நிறைய குடும்பங்கள்ல என்னமா நடக்குது? இதே ப்ராப்ளம் தான். நீ சம்பாதிச்சுட்டு நானும் சம்பாதிக்கிறேன். ஆமா, நான் தான் சம்பாதிக்கிறேன். என்கிட்ட நிறைய காசு, உன்னை விட நான் நிறைய சம்பாதிக்கிறேன். பாத்தீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன ஆயிடுது, பெத்தவங்களும் என்ன ஆயிடுறாங்க இப்போ சண்டை போட்டுக்கிறாங்களா? சண்டை போட்டாலும் சரி பரவாயில்லமா, நீ தான் வந்துருமா, வா வந்துருமா அப்படின்ற. ஏன்னா நீ சம்பாதிக்கிற, உனக்கு எல்லாமே இருக்குது. நீ எதுக்கு அந்த வீட்டுல போய் அடிமையா இருக்கணும்? அவங்க கிடக்குறான் சொல்லி இந்த நாங்க போற வீட்டுல பார்த்தா அவன் கிடக்குறான் பிரதர் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களும் குழந்தைகளை போல பிரித்து அந்த பிள்ளையையும் அந்த பையனை தன்னோட வச்சுக்கிறாங்க. ஆமா, திருமண காரியமே ஒண்ணும் இல்லாம ஒண்ணு இல்லதான் ஆக்கிடுறாங்க. அது மாத்திரமாங்க, குழந்தைக்கு அதனால எவ்வளவு சஃபர் பண்றாங்க பாருங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இது மறந்துட்டா முடிஞ்சது கதை. அன்பு இருந்தாதாங்க அங்கேயே போக முடியுமா? எங்க நித்திய வாழ்க்கையே சுந்தரிக்கும். அதுவும் இல்லாத போயிடுச்சு. அன்பு மூணே எழுத்துதான். இயேசு என்கின்ற 3 எழுத்து, சிலுவை என்கின்ற 3 எழுத்துல, குருதி என்கின்ற 3 எழுத்து கொடுத்து அன்பு என்கின்ற பெரிய சுத்தம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன் தெரியுமா? வருகை என்ற 3 எழுத்துல நம்ம ஓகே இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. கேஷுவலா நித்தியத்தை சொல்றோம், ஆனா சீரியஸா அதை நம்பிடுங்க. நம்ம